ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மொத்தமும் அந்த மகாராணி கண்ட்ரோல்ல தான் இருக்கா. அவளை எதிர்பார்த்துதான் நாம எல்லாரும் சோறு திங்கணுமா? வெண்ணிலா, இதுக்கு தான் ஒன்ன கார்மெண்ட்ஸ்க்கு போன்னு சொன்னேன். இப்படி நான் கட்டினது பெத்ததுன்னு எல்லாமே துப்பு கெட்டதா போச்சே. ச்சே, இந்த லட்சணத்துல பொங்கல் கொண்டாடுறது ஒண்ணுதான் எனக்கு கேடு. கௌரி, கொஞ்சம் அடக்கமா பேசு. மகா பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்ததும் அப்புறம் நீ ஆரத்தி தான் எடுக்கணும். ஆமா, அவ எல்லாம் வாங்கிட்டு வருவா. நீங்களும் உங்க பிள்ளையும் ஆரத்தி தட்டோட போய் வாசல்ல நில்லுங்க. அகிலா, அகிலா, என்ன பண்ணிட்டு இருக்க? தட்டுல வச்ச சாப்பாடு அப்படியே இருக்கு. அகிலா, சாப்பிடலையா நீ? இல்ல, எனக்கு வேண்டாம். சும்மா கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம சாப்பிட்டு முடி முதல்ல. அகிலாவை என்ன சொல்லிட்டு இருக்க? காலையில கோயிலுக்கு கிளம்பும் போதே சாப்பிடுன்னு சொன்னேன், வேண்டான்னு சொல்லிட்டா. இப்ப சாப்பாடு எடுத்துட்டு வச்சுட்டு போய் 20 நிமிஷம் ஆச்சு. வந்து பார்த்தா சாப்பாடு அப்படியே இருக்கு. கேட்டா பசிக்கலன்னு சொல்றா. அக்கா, அவ கோவில்ல இருந்தே அப்செட்டா தான் இருக்கா. கோவில்ல நான் அவகிட்ட பேசினனே, அப்புறம் என்ன? நீ பேசுனியா? என்ன பேசுன? என்ன மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை பண்றாளா? மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாதாரணமா அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்தேன். நல்லா படிக்கணும், காலேஜ்ல நான் போய் பேசுறேன்னு சொன்னேன், அவ்வளவுதான்மா. அக்கா, காலேஜ்ல என்ன சொன்னாங்க? நாளையில இருந்து வர சொல்லிருக்காங்க உன்னை. நீ பழைய மாதிரி ஹாப்பியா காலேஜுக்கு போய் நல்லா படிக்கணும். ஆமா அகிலா, யாருக்காக படிக்கிறியோ இல்லையோ, நம்ம அக்காவோட மாமியாருக்காகவாச்சும் அவங்க மூக்க உடைக்கிறதுக்காச்சும் நீ படிச்சு டாக்டர் ஆகணும். ஏய், டாக்டர்னா உடைஞ்ச மூக்க சரி பண்ணணும், நல்லா இருக்கிற மூக்க உடைக்க கூடாது. அக்கா, ஏய், அழுது முகம் எப்படி இருக்கு பாரு. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடு. என் மொபைல்ல சார்ஜ் இல்ல, அப்படியே சார்ஜ் போட்டுட்டு போ. இவகிட்ட குடுத்துட்டு அவளை சாப்பிட சொல்லிருக்கலாம்ல மகா. தெரியுமா, அவளை சாப்பிட வச்சுட்டு தான் நான் போவேன். நீ கவலைப்படாத. என்னதான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்த மாதிரி வெளியில தெரிஞ்சாலும் உள்ள அவளுக்கு வருத்தமாதாமா இருக்கும். அத்தை கோவில்ல நடந்துகிட்டது பேசினது வேற ரொம்ப வருத்தப்பட்டா. கோவில்ல அவ தனியா நின்னு அழுதுட்டு இருந்தா. அப்பதான் நான் அவகிட்ட போய் பேசினேன். உங்க மாமியார் பேசின பேச்சு எனக்கே அவ்வளவு கோவம் வந்துச்சு. எப்படி கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம ஒரு பொம்பளையால இப்படி பேச முடியுதுன்னே தெரியல. நீ இங்க வந்து கோவப்பட்டு பேசி என்னமா செய்ய? அங்க எதுவும் பேசாம தானே நின்னீங்க? பத்திரிக்கையோட வாங்கிட்டு வந்த. நல்லா கேளு கோகிலா, எனக்கு அவங்கள விட அம்மா மேலதான் செம கோவமா இருக்கு. நம்ம கோவத்தையும் ஆத்திரத்தையும் காட்டினா அதனால கஷ்டப்பட போறது மகாதானே. அத உங்களால யோசிக்கவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. அது மட்டுமா, இந்த உலகத்துல மனுஷங்களை விட காசு பணம் தான் பெருசுன்னு போச்சு. காசு பணம் இல்லாதவங்க மான மரியாதை எதிர்பார்க்கவும் முடியாது, சூடு சொரணைய காட்டவும் முடியாது. மா, என்னம்மா இது? காசு மட்டும்தான் பெரிய விஷயம்னு நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போட்டோம். நமக்கு நம்ம மரியாதையும் கௌரவம் தாமா முக்கியம். அது கண்டிப்பா அகிலாவால நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கதான் போகுது. அங்க பாரு, அவ பட்னியா கிடக்குறா. அவளை கொஞ்சம் சாப்பிட சொல்லு.
இருங்க வரேன். ம். என்ன ஆன் பண்ண அடுத்த செகண்டே கால் வருது. விஜயாக்கா மொபைல் சார்ஜ்ல இருக்குன்னு சொல்லிடலாம். ஹலோ மகா, நீ இன்னும் வீட்டுக்கு போலியா? அண்ணன் கால் பண்ணாரு மகா. நீ எங்கன்னு அவர்கிட்ட கேட்டாரு. காலேஜ்க்கு போயிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நம்ம இந்த பிரவீனை பார்க்க போனது அண்ணன் கிட்ட நான் சொல்லல மகா. அதை விட முக்கியம், இப்ப அந்த பிரவீன் உயிரோட இல்ல செத்துட்டான்னு சொல்லி அகிலா கிட்ட நீ சொல்லிடாத. சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பு மகா. பார்த்துக்கோ, என்ன கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் பக்காவா டீல் பண்ணு. நான் கிளம்புறேன். பாய். என்ன அகிலா, இன்னும் சார்ஜ் போடலையா? அகிலா, உனக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல. எதுவா இருந்தாலும் ஹெல்த் ரொம்ப முக்கியம். கோவத்துல வேலையில சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் தப்பு. சந்தோஷத்துல அதிகமா சாப்பிடுறதும் தப்பு. கெட்ட பழக்கம் இதெல்லாம். நாளையில இருந்து காலேஜுக்கு வர போனோம்ல, டைமுக்கு சாப்பிட்டு உடம்பையும் நீ பாத்துக்கணும். புரியுதா உனக்கு? உனக்காக காலேஜ்ல அப்பாலஜி லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இனிமே நீ தப்பான முடிவெல்லாம் எடுக்க கூடாது. இந்த சாப்பிடு. பிரவீன் விஷயம் என்ன காச்சு? கண்டுபிடிச்சிட்டியா? நான் காலையில தானே சொன்னேன். அவனை நான் நிச்சயமா கண்டுபிடிச்சிருவேன். நீ இப்ப சாப்பிடு. செத்தவனை எப்படிக்கா கண்டுபிடிப்ப? சொல்லுக்கா. அந்த பிரவீன் செத்து போயிட்டான் தானே, அவனை எப்படி கண்டுபிடிப்ப? எப்படி கதிரை காப்பாத்துவ? எப்படி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்ப? அகிலா, அட போதும்க்கா. ஏன்க்கா என்கிட்ட போய் சொல்ற? இன்னும் எத்தனை போய் தான்க்கா சொல்லுவ? அகிலா, நான் சொல்றத முதல்ல கேளு. அந்த பிரவீன் செத்து போயிட்டான். அவன் செத்து போயிட்டான். அகிலா கிட்ட சொல்லிடாதேன்னு விஜயாக்கா கால் பண்ணி சொல்றாங்க. ஆமா, விஜய் சொன்னது உண்மைதான். பிரவீன் செத்து போயிட்டான். ஆனா கதிர் கொலை பண்ணலங்கிறது இப்பவும் உண்மைதானே? அந்த உண்மை கண்டிப்பா ஜெயிக்கும். நான் ஜெயிக்க வைக்கிறேன். கதிர் நிரபராதின்னு நிரூபிச்சு இந்த டிராப்ல இருந்து அவனை காப்பாத்தி நான் கூட்டிட்டு வருவேன். அவன் உன்னை லவ் பண்ணாம இருந்திருந்தாலும் இதை நான் கண்டிப்பா பண்ணிருப்பேன். ஏன்னா அவன் என் புருஷனோட தம்பி, என் குடும்பத்துல ஒருத்தன். அவனை நான் நிச்சயமா காப்பாத்துவேன். என்ன நம்ப அகிலா. நான் உன்னை நம்புறேன்க்கா. ஆனா எந்த ஆதாரமும் இல்லாம யார் நம்புவாங்க? போலீஸ் கோர்ட்டுன்னு எங்க போனாலும் ஆதாரம் வேணும் தானே. என்ன ஆதாரம் இருக்கு இப்போ உன்கிட்ட? இதுக்கு ஒரே ஒரு முடிவுதான். பயப்படாதக்கா. திரும்பவும் அந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுக்கெல்லாம் போக மாட்டேன். நான் உண்மையை புரிஞ்சுக்கணும். கதிர் எனக்கு இல்லைன்ற உண்மையை நான் ஏத்துக்கணும். அது ஒண்ணுதாங்க இதுக்கு முடிவு. அது மட்டும்தான் இதுக்கு முடிவு. கதிர் இனிமே எப்பவும் எனக்கு கிடைக்க மாட்டா.